அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அபிலாஷா. நான் முகப்பேர் சென்னை தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இயற்கையை பாதுகாப்போம். ஏடு தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் மாணவன் தான் நாளை நாடு காக்கும் தலைவனாக விளங்கப் போகின்றான். தித்திக்கும் தென்தமிழ் திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கின் முதற்கண் வணக்கங்கள். இயற்கையின் ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொரு பாடத்தை மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. ஒளி தரும் சூரியன், குளி தரும் சந்திரன், மலைக்கு வைக்கும் மலைகள், உயரமான சிகரங்கள் மற்றும் பூத்து குலுங்கும் பூக்கள் என அனைத்தும் இறைவன் தந்து வர பிரசாதங்கள். கருவறை முதல் கல்லறை வரை வாழ்வியல் முறைகள் அனைத்தும் இயற்கை சார்ந்தே அமைந்திருந்தது. நீர், நிலம், காற்று ஆகிய அனைத்தையும் கடவுளாக வைத்து வழிபட்டு வந்தனர் நம் முன்னோர்கள். ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், வில்வ மரம் என ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு மரத்தை வைத்து விருட்சமாக வணங்கி விழா எடுத்தனர். காவியங்களும் கதைகளும் அதை ஒட்டியே எழுதப்பட்டன. உயிர்களின் வளர்ச்சிக்கு தேவையான எல்லாவற்றையும் இயற்கை தருகின்றது. அப்படிப்பட்ட இயற்கையை பேணி காப்பதும் பாதுகாப்பதும் மனிதர்களாகிய நம்முடைய கடமை மட்டுமே. காடுகள், நுண்ணுயிரிகள், ஆறுகள், ஏரிகள், கடல் பகுதிகள், மலைகள், மண் வளங்கள், மேகங்கள், ஏன் ஒவ்வொரு மழைத்துளியும் கூட இயற்கையின் கொடைதான். இதில் ஒன்றை இழந்து கூட மனிதர்களாகிய நம்மால் வாழ இயலாது. வாழ அவசியமான எல்லாவற்றையும் அடித்துவிட்டு யாரோடு எதனோடு வாழப் போகிறோம் என்றுதான் தெரியவில்லை. இயற்கையை நேசிப்பது மட்டுமல்ல, அதை பாதுகாப்பதும் மிக மிக அவசியம். கடமை மட்டுமல்ல மனிதா, அது உன்னுடைய பொறுப்பு கூட என்றே சொல்லலாம். நம் தலைமுறைக்கு சொத்து சேர்ப்பது போல் இயற்கை வளங்களையும் பாதுகாத்து சேமித்து வையுங்கள். ஏனென்றால் அது உங்களுக்கு பிற்காலத்தில் உதவும் என்று நான் நம்புகின்றேன். உண்மையில் ஒரு மனிதனை சுற்றி இயற்கை சூழல் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இதோ பாரதி அழகாக எடுத்துரைக்கிறார். 10, 12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல முத்துச்சுடர் போலே நில ஒளி முன்பு வர வேணும், அங்கு கத்தங்குயில் ஓசை சற்றே வந்து காதில் பட வேணும், என்றும் சித்தன் மகிழ்ந்திடவே நன்றாயிலும் தென்றல் வர வேணும். இயற்கை வளங்களை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 28ஆம் நாள் இயற்கை வள பாதுகாப்பு தினமாக நாம் கொண்டாடப்பட்டு வருகின்றோம். இயற்கை வளங்கள் இன்றியமையாமை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 28ஆம் நாள் இயற்கை வள பாதுகாப்பு தினமாக நாம் கொண்டாடப்பட்டு வருகின்றோம். இயற்கை இறைவனின் இணையில்லா ஓவியம். நாம் அருந்துகின்ற நீரிலிருந்து உண்ணுகின்ற உணவு வரை அனைத்தும் இயற்கையிலிருந்தே கிடைக்கிறது. இயற்கையின் தலையை நாம் சுத்தியால் அடிக்கிறோம், பின்பது எப்படி நகர்கிறது என்று நாம் வேடிக்கை பார்க்கிறோம் என்கிறார் ஒரு ஆங்கில அறிவியல் அறிஞர். வீடும் நாடும் நமது இரு கண்கள். வீடானாலும் சரி, நாடானாலும் சரி, அதை சுத்தமாக வைத்திருப்பது நமது கடமை. இயற்கையை நேசிப்போம், செயற்கையுடன் வாழ வேண்டுமா என யோசிப்போம். முடிவு எப்பொழுதும் நம் கையில், இயற்கையின் கையில். பேச்சின் முடிவில் வணங்குவது என் வழக்கம். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.